தென்மாகாண சபை தேர்தல் மேடைகளில் முதலமைச்சர் பதவி தொடர்பான கருத்துக்கள் தற்போது சூடுபிடித்துள்ளன. தென்மாகாண சபையின் அடுத்த முதலமைச்சர் யார்? මම කිසිම දාක ඉහිරුණු කෙරට අනන මිනිහෙක් නෙමෙයි මිත්‍රවරුනි. கீழே கொட்டிய பாலுக்கு அழுபவன் நான் அல்ல. அதனால்தான் கடந்த காலங்களில் கட்சியால் கிடைக்கப்பெற வேண்டியவை வழங்கப்பட்டது. கட்சிக்கு நாங்கள் செய்த சேவையை ஜனாதிபதி கௌரவித்து நீதியாக செயற்பட்டுள்ளார். ஆகவே எதிர்காலத்திலும் தொடர்ந்தும் மக்களுக்கு சேவை செய்ய அந்த சந்தர்ப்பத்தை மீண்டும் வழங்குவார் என்ற நம்பிக்கை எமது இதயங்களில் உள்ளது. එවැනි දැඩි විශ්වාසයක් අපේ හදවතේ තිබෙනවා. මහාමැතිකම අපි ඒ තියෙන வரப்பிரசாத නැත්නම් බලතල සඳහා முதலமைச்சர் பதவியில் உள்ள அதிகாரங்கள் மற்றும் வரப்பிரசாதங்களுக்காக அதனை கேட்கவில்லை. இதனை எடுத்துக்கொண்டால் முதலாவது 2 தடவையும் காலிக்கு வழங்கப்பட்டால் இரண்டாவதாக மாத்தரைக்கு வழங்கப்பட வேண்டும். மீண்டும் 2 முறை காலிக்கு வழங்கப்பட்டால் பின்னர் மாத்தரைக்கு வழங்குவதே முறை. ஆகவே 7வது மற்றும் 8வது மாகாண சபைகளில் முதலமைச்சர் பதவி மாத்தரைக்கு வழங்கப்பட வேண்டும். இதற்கான தகுதி தொடர்பில் பேசுகின்றனர். காலி முதலமைச்சர் தொடர்பில் குறிப்பிடுகின்றனர். விமர்சிப்பதாக யாரும் நினைக்க கூடாது. ஆளுமையை அளவிடுவது அகலத்திலும் உயரத்திலும் என்றால் அது ஒரு போட்டி அல்ல. බලලා මාතින්නම් තරගයක් නැහැ. முதலமைச்சர் பதவியில் வெற்றிடம் காணப்படுமாயின் அதற்கு நான் விருப்பமில்லை. முதலமைச்சர் பதவியை இங்கு கோருவது எந்த விதத்திலும் நியாயமில்லை. ஏனென்றால் மாத்தரைக்குத்தான் கூடுதலான தடவை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. எம்மை விட ஹம்பாந்தோட்டைக்கு உரிமை கோர முடியும். மாகாண சபை வரலாற்றில் ஒரு தடவை கூட ஹம்பாந்தோட்டைக்கு முதலமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை. மாவட்டத்தில் முதலாவதாக வர முடியாதவர்கள் தான் இன்று முதலமைச்சர் பதவியை கேட்கின்றனர். 30ஆம் திகதி வாக்குகளை எண்ணும் போது சுதந்திர கூட்டமைப்பு வெற்றி பெற்றதை போன்று முழு இலங்கையிலும் விருப்பு வாக்குகள் வீதத்தில் முதலாவதாக வந்து தென் மாகாணத்தின் முதலமைச்சராக பதவியை பொறுப்பேற்பேன் என்பதனை அறிவிக்கின்றேன். அடுத்த முதலமைச்சர் என வெறுமனே கூறுவதில்லை. 30 ஆண்டு காலமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்காக பாடுபட்டு சிறைகளில் வாடி 20 ஆண்டுகளாக தென் மாகாண சபை உறுப்பினராக இருந்துள்ளேன். அதில் 8 வருடம் அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளேன். எந்தவித ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை. முதலமைச்சருக்கு தகுதி வாய்ந்தவர்கள் பலர் உள்ளனர். எனக்கு தகுதிகள் காணப்படுகின்றன. கல்வி தகமையும் எனக்கு உள்ளது. அரச சொத்துக்களை கொள்ளையடிக்கவில்லை. ஆகவே எனக்கு கூடுதலான தகுதிகள் உள்ளன. மோசடிகளுக்கு எதிரான முன்னணி தொடர்பில் முழு நாடும் பேசுகையில் தென் மாகாணத்தின் மோசடிகளுக்கு எதிரான சங்கத்தின் தலைவராக தகுதியுடைய அஜித் பிரசன்ன தென் மாகாணத்தின் முதலமைச்சராக நியமிக்கப்படுவதற்கு காலி மக்கள் ஒன்றிணைவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. முதலமைச்சர் பதவியை ஏன் நாங்கள் வேறொருவருக்கு வழங்க வேண்டும்? அதனை பெந்தர எல்பிடிஏவில் தக்க வைத்துக் கொள்வோம். நான் வெற்றி பெற்றால் பெந்தர வெற்றி பெற்றதாகும். இதனை மறந்துவிட வேண்டாம்.